இந்த உம்மத்து தெரிந்திருக்கிறதா என்று நாம் பார்த்தால் ஒரு சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சமூகத்துல போய் ஆஷுரானா என்னன்னு கேட்டா ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஆஷுரா தானே பெற 9 பெற 10 பெற 10 பெற 11 இப்படி அழகா சொல்லுவாங்க. இப்படி சொல்வது அல்ல, அந்த நாளை பசித்து தாகித்து அல்லாஹ்விடத்திலே நம் தேவைகளை கொட்ட வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ஆசைகளை முன்வைக்க வேண்டும். இத்தனை தீர்வு, எத்தனைக்கோ தீர்வு காண முடியாமல் இந்த உலகத்திலே நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தனை பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வேண்டும் என்றால் ஆஷுராவை நாம் கையில் எடுக்க வேண்டும். சில பிரச்சனைக்கு பணம் காசு கொடுத்து சரி செய்யலாம், சில பிரச்சனைக்கு ஆட்களை வைத்து சரி செய்யலாம், சில பிரச்சனைக்கு மருந்து மாத்திரைகளை வைத்து சரி செய்யலாம், சில பிரச்சனைக்கு ஏதாவது குர்ஆன் வசனங்களை வைத்து ஓதி அதை மாற்று வழி பண்ணலாம். இது எதுவுமே சாத்தியப்படாது, எதுவுமே செயல்படுத்த முடியாது. இதெல்லாம் தாண்டி வேற கட்டத்தில் போயிடுச்சு. அல்லாஹ் ஒருவன் தான், அவன் மாத்திரம்தான் உதவி வேண்டும், அவன் உதவி செய்தால் தான் இதற்கு மாற்றம் பிறக்கும் என்ற ஒரு கட்டம் வருகிற பொழுது அப்படிப்பட்ட கட்டத்தில் வாழக்கூடிய நாம் பயன்படுத்த வேண்டிய நாள் தான் ஆஷுரா. எத்தனையோ பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் இன்றைக்கு முஸ்லிம் உம்மா தவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னார்கள், சியாமு யௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்தில் நீங்கள் நோன்பை கடைபிடிங்கள் நாங்கள் நபிகள் நாயகம். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே ஒரு தீர்வு வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றான், ஆஷுராவை கட்டியமாக பிடித்துக் கொள்ளுங்கள். நமக்கு முன்னால் பல சோதனைகள் இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ உம்மத்து வந்திருக்கிறாங்க, எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. யாருமே சோதனையை சந்திக்காம இந்த உலகத்தை விட்டு போகல. பல நபிமார்கள் பல சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், பல சமூகத்தார்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான், நான் உங்களை ஒரு ஆற்றை கொண்டு சோதிப்பேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த ஆற்றை நீங்கள் கடக்கிற பொழுது நான் சொல்வதை மாத்திரமே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒரு சிரங்கை அளவு மாத்திரம்தான் நீங்கள் தண்ணீர் பருக வேண்டும். ஒரு சிரங்கைக்கு அளவுக்கு அதிகமாக நீங்கள் தண்ணீர் பருகினால் அது கூட என் கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்தது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். நீங்க நல்லா கவனிங்க, ஒரு ஆற்றை கடக்கும் பொழுது தண்ணீர் தாகம் ஏற்பட்டால் தண்ணீர் எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். அதுல என்ன ஃபர்ல் இருக்கு, அதுல என்ன விதி விலக்கு இருக்கு, என்ன அதுல ஷர்த்துகள் நிபந்தனைகள் இருக்கு. அல்லாஹ் அப்படி ஒரு நிபந்தனை ஒரு காலத்துல ஒரு மக்களுக்கு தந்தான். ஒரு சிறங்கைன்னா ஒரு சிறங்கையால தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய ஆத்து மேல தண்ணி நிறைய ஓடுதுன்றதுக்காக வேண்டி வாரி வாரி தண்ணி குடிச்சிட்டீங்கன்னா உங்களால அடுத்து போர் செய்ய முடியாதுன்றான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்ல வருவதில் ஒரு நுணுக்கம் இருக்கு. எதற்காக சொல்லப்படுது சொன்னால், இதற்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தார்கள் பல பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், பல இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனை இன்னல்களுக்கும் அந்த சமூகத்தார்கள் ஒரு முடிவை பெற்றார்கள் என்றால், ஒரு தீர்வுக்கு அந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்டது என்றால் அது ஆஷுராவுடைய தினம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். நாம் இன்றைக்கு அடைந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நமக்கு முன்னாடி வாழ்ந்த உம்மத்தார்கள் இருக்கிறாங்களே, அவங்க தான் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நஞ்ச பிரச்சனை இல்லை. அல்லான்னு பப்ளிக்கா சொல்ல முடியாது, சொன்னா சுடு மணல்ல போட்டு சித்திரவதம் பண்ணுவான். இஸ்லாத்தை பகிரங்கமா அறிமுகப்படுத்த முடியாது, சொன்னா கடுமையான தண்டனைகள் கிடைக்கும். குர்ஆனை சத்தம் போட்டு ஓத முடியாது, ஓதுனா கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். அல்லாஹ்வை சுதந்திரமா வணங்க முடியாது, வணங்கினா கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்படுவாங்க. இப்படி அமல்கள் விஷயத்திலே நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார்கள் ஒரு சுதந்திரம் இல்லாமல் ஒரு சிக்கலோடு ஒரு பிரச்சனைகளோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. அது அத்தனைக்கும் தீர்வு அல்லாஹ் தர வேண்டும் என்று ஆசைப்பட்டதில் அல்லாஹ் எடுத்த முடிவுதான் ஆஷுரா என்ற ஒரு நாளை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். சரி, இந்த ஆஷுராவை அல்லாஹ் எதற்காக கண்ணியப்படுத்துகிறான், ஏன் ஆஷுரா அல்லாஹ் மையப்படுத்துகிறான் என்று நாம் அதில் ஆய்வு செய்தால்